இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் விசிக தலைவர் அவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து RSS ஓட வளர்ப்பு குழந்தை, RSS ஓட குழந்தை அப்படின்லாம் சொல்லி ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருந்த நம்ம எல்லாரும் தமிழ்நாடே பார்த்துச்சு. அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு சோஃபாவோட திரு விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறப்ப அவருடைய நிலைப்பாடு அத்தனையும் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பேசுனதுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடா பேசிட்டு இருக்கிறார். அப்ப அங்க வந்து குதிரை பேரம் நடந்திருக்கா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது. அதே மாதிரிதான் அதிமுக இதெல்லாத்தையும் தாண்டி அதிமுக அவங்களுடைய 6 MLAக்கள் இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்து 6 MLAக்கள் வந்து உடனடியா, அதாவது சில வாரங்களுக்குள்ளேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய்க்கு எதிர்ப்பாக மக்களிடையே பிரச்சாரம் செய்த அதிமுக MLAக்கள் இந்த ஒரு சில வாரங்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அவங்க எல்லாம் விஜய சந்திக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்றாங்கன்னா அதுல எல்லாம் அப்ப குதிரை பேரம் இல்லையா? அப்ப அந்த இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களோ வந்து பதில் சொல்லணும். அது ஏன்னா குதிரை பேரம் வந்து இவங்க அரசாங்கத்துல இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாத்தையும், அது வந்து விசிகாவா இருக்கட்டும், இன்னைக்கு வைகோ அவர்களுடைய இருக்கட்டும், IUML இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த அமமுக MLA, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய அதிமுக MLA கூட ராஜினாமா, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த குதிரை பேரன்ற ஒரு விஷயம் வருது. இத மறைக்கிறதுக்கும் இவங்களுடைய ஆட்சியோடைய மோசமான செயல்பாட்டை மறைக்கிறதுக்காக தான் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணணும் கரூருக்கு போற இடத்துல அப்படின்றதோடைய ஒரு நோக்கமா தான் விஜய் அவர்களுடைய அரசு வந்து இந்த அண்ணன் செந்தில் பாலாஜி மேல இந்த குற்றச்சாட்டை வைக்குது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஓகே.